welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் பண்ண போறோம். மேத்தி மலாய் மட்டர். அதாவது இப்போ வந்து சீசன் இல்லையா, அந்த வெந்தயக்கீரையும் பட்டாணியும் இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நமக்கு இந்த சீசனில். அதனால இப்போ நம்ம அதில் மலாய் போட்டு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தியோட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், ரைஸோட கூட நல்லா இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நான் வந்து 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். அதில் 2 வெங்காயம் அப்புறம் 3 பச்சை மிளகா சேர்த்து போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா வதங்கணும். இப்போ இதில் ஒரு 5-6 வந்து காஜு. இது ஆப்ஷனல் தான். இது வந்து இந்த கிரேவிக்கு ஒரு ரிச் க்ரீம் டேஸ்ட் கொடுக்கும். இது வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம மலாயும் சேர்க்க போகிறோம். இப்போ இதை கடாயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சின்ன மேத்தி இருக்கும்ல, வெந்தயக்கீரை, அது எடுத்துட்டுருக்கேன். பெருசும் ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய வெந்தயக்கீரை தான் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 2 கப் இருந்தது, நல்லா சுருங்கிடும் இது நம்ம வதக்கறதே. இதை ஆற வச்சு அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துன்னு வரலாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ஜஸ்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் தால்ச்சீனி, லவங், இலாய்ச்சி, 2 பிரியாணி பட்டை இதை சேர்த்துண்டு இது நல்லா பொரியணும். இப்போ இந்த ஃபைன் பேஸ்ட் அரைச்சுன்னு வந்திருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துட்டுலாம். இது நல்லா குக் ஆகணும். இப்போ இதில் நம்மளோட ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, தனியா பொடி, கொஞ்சமாக சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, மொத்த கிரேவிக்கு தேவையான சால்ட், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ் மட்டர், அதாவது ஃப்ரெஷ் பட்டாணி, அது வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சமாக ஜலம் சேர்த்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா மீடியமில் வச்சு நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இது வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்போது நம்ம இதில் இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த மேத்தி இதையும் சேர்த்துடலாம். இந்த பட்டாணி, மேத்தி இதில் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு டேஸ்ட்டும் சேரணும். இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்ததுன்னா வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம இப்போவே பிளாண்டாக பண்ணினோன்னா நம்ம மலாய் சேர்க்குறோம் இல்லையா, அப்போ இன்னுமே வந்து ரொம்பவே பிளாண்ட் ஆகிடும். அப்போ நமக்கு சப்பாத்தியோட சாப்பிட்டா அந்த மசா இருக்காது. ஸோ இதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்ததுன்னா மலாய் சேர்க்கறதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்செடுத்து இதில் மலாய் சேர்த்துன்றேன்னா மலாய் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் சிம்மில் இருந்தால் போகிறோம். இது நம்மளோட மேத்தி மலாய் மட்டர் ரெடி ஆகிடுத்து. ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மேத்தி மலாய் மட்டர் ரெடி ஆகிடுத்து. இதுக்கு ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துனாக்கா இந்த மேத்தியோட அந்த கசப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கசப்பு பிடிக்கிறவாளுக்கு இந்த சீனி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மேத்தி மற்றும் மலாய் ரெடி ஆகிடுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம காஜு போட்டுருந்தோம். உங்களுக்கு காஜு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா வெறும் நம்மளோட பொட்டுக்கடலை போட்டால் கூட போதும். அதுவே வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக கொடுக்கும்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த சின்ன மேத்திக்கு பதிலாக பெரிய மேத்தியும் போட்டுக்கலாம். அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.